மலேசியாவில் நடந்த ட்ரூ இன்சிடெண்ட்டை பற்றி தான் நான் பேச போகிறேன். நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி ஒன்று போயிட்டு ஈஸியாக மாட்டக்கூடிய ஒரு ஸ்கேம், அதாவது மணி ஸ்கேமை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். பிஸ்னஸ் ட்ரிப்பாக ஆகிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு ஹாலிடே ட்ரிப் ஒன்று ஆகிக்கக்கூடும், இல்லாட்டி நீங்கள் வேலை வாய்ப்பு போயிட்டு இருந்தாலும் கூடும் இதே மாதிரி ஒரு ஸ்கேம் ஒன்று சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்கேம் இப்படி தான் நடக்கும். நீங்கள் ஃபேமிலியோட டின்னருக்கோ அப்படி இல்லாட்டி ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போல ஒரு டீசெண்டான கப்பல் உண்டு, மிடில் ஏஜ் கப்பல் உண்டு. லேடி ஒரு கோட் போட்டிருப்பாங்க, ஜென்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு ஒயிட் ஷர்ட் ஒன்று போட்டு தே லுக் ஃபேர்லி டீசெண்ட். வந்து அவங்க லொக்கேஷன் ஒன்று லொஸ்ட்டாக என்ன மாதிரி வந்து அவங்கள்ட்ட கேட்பாங்க, இந்த ஷாப்பிங் மால் எங்கேன்னு கேட்பாங்க, அப்படி இல்லாட்டி இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் எங்கேன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து லொக்கேஷனை சொல்லுவீங்க, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்க. அவங்க உங்கள்கிட்ட திடீரெண்டு பர்சனல் கொஷின்ஸ் கொஞ்சம் கேட்பாங்க. இப்போ தான் ஸ்கேம் ஸ்டார்ட் ஆகிற டைம். அப்போ நீங்களும் ஃப்ரெண்ட்லி கப்பல் தானே, நீங்களும் கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கேட்பாங்க, நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வாரீங்க, இப்போ நீங்களும் ஸ்ரீலங்கான்னு சொல்லுவீங்க. ரெட் ஃப்ளாக். இந்த கொஷனுக்கு போல தான் நீங்கள் மிச்சம் கவனமாக ஆகிக்கணும். அவங்க நெக்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பாங்கன்னு சொன்னால் வந்து, ஒரு யூஎஸ்டி ஸ்ரீலங்கா ருபீஸுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லி அவன்ட வாலெட்டை திறந்து இவ்வளோ யூஎஸ் டாலர்ஸை காட்டுவாங்க. ஒரு யூஎஸ் டாலர்ஸ் உங்களோட காசுக்கு எவ்வளோ வரும்னு காட்டுவாங்க. இதுக்கு பிறகு நீங்கள் அவரோட கன்வர்சேஷனை நீங்கள் கண்டினியூ பண்ணினீங்கன்னு சொன்னால் வெரி டேஞ்சரஸ். இப்படி யூஎஸ் டாலர்ஸை காட்டின போகிற எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அவரை நம்பி இவங்களோட வாலெட்டை வெளியே எடுக்க, நீங்கள் அவங்களோட காசை காட்ட போகல. ஸ்ரீலங்கா ருபீஸ் அவங்கள்ட்ட அந்த டைமில் ஈக்காது. எப்படி வந்து மலேசியன் ரிங்கித் இல்லாட்டி யூஎஸ் டாலர்ஸ் தான் இப்படி காட்டுவீங்க. காட்ட போகல இவங்க 2 ட்ரிக் செய்வாங்க. ஒன்றாவது ட்ரிக் என்னன்னு சொன்னால் வந்து, உங்களோட ஒய்ஃபை வந்து அந்த ஸ்கேம் பண்ண வார ஒய்ஃப் என்ன செய்வான்னு சொன்னால் டீவியேட் பண்ணுவாங்க. செல்ஃபி ஃபோட்டோன்னு எடுக்கிற மாதிரி உங்களோட ஒய்ஃபை அவங்க டீவியேட் பண்ணுவாங்க. சேம் டைம் மேல் ஸ்கேமர் என்ன செய்வான்னு சொன்னால் அவங்களோட சல்லி எடுத்துட்டு இப்படி எண்ணி பார்த்துட்டு உங்களோட கண்ணு முன்னுக்கு சொல்லுவார், இது இல்லை ஸ்ரீலங்கா சல்லி தாங்கன்னு சொல்லுவார். இப்படி எண்ணி பார்த்து தரப்போல அவரோட கையில் ஒன்றுமே ஈக்காது. ஆனால் நீங்கள் ரூமு போய்ட்டு பார்க்க போகலை, சாதாரண $100 உங்களோட ஒரு 10 இன்ச்சுன்னு சொல்லுங்களே, 5 தாள் தான் ஈக்கும், 5 தாள் மிஸ்ஸிங். இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் திங், இவங்க மெயினாக வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டில் தான் வந்து அவங்களோட பேசுவாங்க. அந்த ஸ்பாட்டில் மெயினாக வந்து சிசிடிவி கேமரா இருக்காது. ஷாப்பிங் மால்னு சொன்னால் அங்கிட்டு கொஞ்சம் க்ரௌட் இல்லாத இடம். என் அட்வைஸ் என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு நீங்கள் வெளியூர் போனால் யாருக்கும் தெரியாதவங்களுக்கும் போயிட்டு உதவி செய்ய போயிட்டுறாங்க. இந்த ஸ்கேமர்ஸ் வந்து 1-2 பேர் இல்லை, அவங்களோட பேச போல் சுற்றி ஒரு 5-6 ஸ்கேமர்ஸ் ஈப்பாங்க. ஸோ பெஸ்ட் திங் இஸ் டு அவாய்ட். என்ன சொன்னால் வெளியூர் போயிட்டு பணத்தை இழக்கிறேன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய நஷ்டம்.